ராஜா பேரன் மார்க்கெட்டிங்ஸ்க்கு ஓனர் யாரும் தெரியுமா? தெரியாது. தெரியாம ஏன் பேசுறீங்க? எவன வீடியோ போட்டதை வச்சு நீங்க பேசக்கூடாது. நீங்க சாதாரண ஆளு கிடையாது. நீங்க படிச்ச ஒரு வக்கீல், சரியா? அப்போ எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நான் தான் ராஜபேரன் மார்க்கெட்டிங்கோட ஓனர். இவரு எதுக்காவது வீடியோல நான் ஓனர்னு சொன்னாரு. தங்க இருங்க, நான் பேசுகிறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. டிவிக்கு ஒண்ணு நல்லா நீங்க வந்து என்னோட பிசினஸ்ல கை வச்சுட்டு போவீங்க. நான் வந்து உங்களை கொஞ்சமா வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூஃப் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுறதுல நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் வாய்க்கு வந்ததுனால பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. சுசீந்திரத்துல இருந்து வர அவர்கிட்ட ஒரு விஷயமா பேசணும். அவங்க வந்து நேற்று நைட் ஒரு வீடியோ போட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களோட மகனா? ஓகே. அவங்க நேற்று நைட் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அவங்க பாலிடிக்ஸ் விஷயமா சீமான், சாட்டை, ராஜபேரன் இவங்க எல்லாரும் பத்தி பேசுறாங்க. அது அவங்களோட பாலிடிக்ஸ், நம்ம தலையிட போறது கிடையாது. அது யானை ப்ராப்ளம் தீபாவளி இந்த ப்ராடக்ட் கொடுத்துட்டு எந்த வித உள்நாட்டு சர்டிபிகேட் இல்ல அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. நான் தான் ஓனர். அவருக்கு ஓனர் யாருன்னே தெரியாது, விக்கிறது யாருன்னே தெரியாது. நீங்க பாலிடிக்ஸ் பேசுங்க, உங்க பாலிடிக்ஸ் இல்ல. நான் சொல்றது கேட்டுக்கங்க. நான் பேச வந்தது நான் பேசுகிறேன். ஒரு பொம்பளை பிள்ளை தானே, நான் பேசதான் செய்வேன். அப்போ நீங்க கேட்டுக்கோங்க. வீடியோ நான் எடுக்கிறேன். உங்க பிள்ளை வீடியோ தானே எடுக்கிறோம். வேற ஒண்ணு செய்யல. வீடியோ எடுக்கிறது போத் ஆஃப் த சேஃப்டிக்காக தான். ஒருவேளை நீங்க வந்து நாளைக்கு வந்து வீட்டுக்கு வந்து மிரட்டல் விட்டாங்க அப்படின்னு நான் சொல்றேன். நான் பேசுகிறேன், என்ன பேச விடுங்க. அப்படியா? அப்ப நான் தான் அதோட ஓனர். என்கிட்ட எல்லா சர்டிபிகேட்டும் இருக்கு. என்ன யாருன்னே உங்க பையனுக்கு தெரியாது, எனக்கும் உங்க பையனை யாருன்னே தெரியாது. என்ன பண்ணாரு? இந்த மாதிரி நான் வந்துட்டு எந்த சர்டிபிகேட்டுமே இல்லாம வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. நான் மாசம் 2 வாட்டி ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கேன். இல்ல, நான் உங்ககிட்ட வந்து நீங்க அவங்க அப்பா இல்லையா? நீங்க அவங்க அப்பா இல்லையா? உங்க பிள்ளை என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு உங்ககிட்ட தான் வந்து சொல்லணும். இப்ப நான் வந்துட்டு ஏதாவது தப்பு பண்ணனா எங்க ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப எங்க அப்பாட்ட சொல்லுவாங்க, இங்க பாருங்க உங்க பிள்ளை இப்படி செய்யறாங்க அப்படின்னு. இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டேன், என் புருஷன் சொல்லுவாங்க. இப்ப உங்க பையன் என்ன செய்யறாங்க, உங்க பையனால என்ன பிரச்சனை, அதனால நான் என்ன பாதிக்கப்பட்டிருக்கேன்னு உங்க பையனை வந்து நான் கேள்விக்கு வந்தேன். அவங்க இல்லாத சைடுல உங்க பிள்ளை இதுதான் பண்றாங்க, இந்த மாதிரி மத்தவங்களுக்கு இடையூறா இருக்காங்க, அவங்க இந்த மாதிரி தேவையில்லாம மத்தவங்கள பிரச்சனை பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா இல்ல அமைதியா பேச முடியாது. சாரி மன்னிச்சிருங்க. அதாவது வந்து அமைதியா பேச முடியாது. ஏன்னா நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நான் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவும் சரி, இப்பவும் சரி, வருஷம் கரெக்டா ஐடிஆர் ஃபைல் பண்ணி நான் அரசாங்கத்தை ஒரு காலத்துல ஏமாத்த கிடையாது. என் பொருளுக்கு தேவையான எல்லா விதமான சர்டிபிகேட்ஸ், எம்எஸ்எம்இ ரெஜிஸ்ட்ரேஷன், ஜிஎஸ்டி எல்லாம் ஃபைல் பண்ணி அப்ப நான் அரசாங்கத்தை ஏமாத்தல, மக்களையும் ஏமாத்தல. அப்போ நான் அப்படி இருக்கப்போ அவர் வந்து அந்த மாதிரி பண்றது தப்பு. நாங்க வந்து பயப்படாதீங்க. இது பயம் இருக்கு. வெளியே போயிருக்காங்க. என்னன்னா அவர் உங்க மகன் வந்து ஆதாரம் கேட்கறது பேசணும். ஏன்னா உங்களுக்கு புரியுது, மனுஷன் நல்லா கேட்கறாரு. அவர் கேட்கறாரு. விஷயம் தான் ஐசில உங்களுக்கு நன்றி பேசு. ரவி இருக்காரு, நம்ம சார் உட்காருங்க. ஆமா, ரவியோட ரவி கல்யாணம் பண்ணி என்னோட இங்க நம்ம கல்லு கூட்டம் பக்கத்து இருக்கு. அவங்க வேற இடத்துல இருக்கு. கவுன்சிலர் இங்க கல்லு கூட்டம். அவர் இவர் தானே நம்ம கல்லு கூட்டம் பிரசிடன்ட். இவர் நம்ம காங்கிரஸ் தானே, அவரு மனோகர் சிங் தானே. விஷயம்னா
கட்சி விஷயங்கள் யார் வேணாலும் பேசலாம். நீங்க காங்கிரஸ் தானே, உங்க பையன் உங்களை தான் பேசிட்டு இருக்காப்ல. நான் சொல்றது ஆக்சுவலா வந்து பேசுறது அவர் திமுக வந்து பல யாரு என்ன பேசுறாங்க ஆக்சுவலா வந்து நீங்க பிசினஸ்ல என்ன கை ஆல்டின் பால் வாங்க. ஆல்டின் பால் உங்களதான் பார்த்து நான் தான் பேசுறோம். எப்படி வந்தாரு? சாயந்தரம் தான் வருவாராமா அப்படி அவங்க சொன்னாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அதிசயம் நடந்திருக்கு. சர்ச்சையில் போயிருக்கு. இல்ல நான் தான் பேசுறேன். எல்லாரும் அமைதியா இருந்துக்கோங்க. நான் பேசதான் வந்திருக்கேன். உங்க பையன் பேசுறது நான் பேசி அவர்கிட்ட தெரியாது. தெரியாது. ஓகே, நீங்க நேற்று ஒரு வீடியோ போட்டுருக்கீங்க. அது மற்ற வேற விஷயம் பேசுறீங்க. அது அவங்க சம்பந்தப்பட்டவங்க கேட்குவாங்க. என்ன சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க யானை கவலம் தீமவாரி ப்ராடக்ட் பத்தி பேசுறீங்க. ராஜா பேரன் மார்க்கெட்டிங் பத்தி பேசுறீங்க. ராஜா பேரன் மார்க்கெட்டிங் ஓனர் யாரும் தெரியுமா? தெரியாது. தெரியாம ஏன் பேசுறீங்க? இல்லன்னு பிரச்சனைன்னு நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. இது வரைக்கும் ராஜா பேரன் மேலேயோ ராஜா பேரன் மார்க்கெட்டிங் ஓனர் மேலேயோ ஆக்ஷன் இருக்குதா? ஏதாவது நியூஸ் வந்துச்சா? இல்ல நான் உங்ககிட்ட கேக்குறேன். நிறைய பேர் அவங்க சில்லறத்தனமா வீடியோ போடுவாங்க. அதெல்லாம் நம்ம எவிடன்ஸ் எடுக்க முடியாது. நீங்க ஒரு லாயர். அப்ப நீங்க எதை எவிடன்ஸ் எடுக்கணும்? போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல சொல்றதை கேட்டுக்கங்க. போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, அப்படி ஒரு ஆக்ஷன் இருந்துச்சு, அதை நீங்க எவிடன்ஸ் எடுக்கலாம். FSSAI அதிகாரிகள் இல்ல அமைதியா இருக்குது, யாரும் பேசாதீங்க, நான் தான் பேசுவேன். FSSAI அதிகாரிகள் வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு ஒரு நியூஸ் வந்துச்சு, அது ஒரு அபிஷியலா ப்ரூஃபோட வந்துச்சுன்னா அதை நீங்க பேசலாம். எவ்வளவு வீடியோ போட்டதை வச்சு நீங்க பேசக்கூடாது. நீங்க சாதாரண ஆளு கிடையாது. நீங்க படிச்ச ஒரு வக்கீல், சரியா? அப்போ எதுவுமே உங்களுக்கு தெரியாது. நான் தான் ராஜபுரம் மார்க்கெட்டோட ஓனர். இவரு என்னைக்காவது வீடியோல நான் ஓனர்னு சொன்னாரு? சொல்லுங்க சொல்லுங்க. நீ நேற்று பேசும்போது என்ன தம்பி நான் பேசிக்கிறேன், நீங்க அமைதியா இருங்க. ஓகே, ஆரம்பத்துல FSSAI சர்டிபிகேட் இருந்துச்சா இல்லையா? இல்லன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லன்றது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? நான் ஒரே ஒரு கேட்கிறேன். ஆரம்பத்துல இத நான் FSSAI இல்லாம வித்தேன்றது உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? என்கிட்ட எல்லா விதமான பேப்பர்ஸ் இருக்கு. அதை நான் வச்சுதான் வித்தேன்றதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, சரியா? அது ஆரம்பமா இருக்கட்டும், இன்னைக்கா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இல்லன்றதுக்கு உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? நான் கேக்குறது நீங்க கேட்டீங்க. ஆரம்பத்துல நீங்க FSSAI வச்சிருக்கீங்க, நான் வச்சிருக்கேன்னு சொல்லிருக்கேன். நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க நேர்ல கேக்குறது வந்தாச்சு. நீ நேர்ல கார்த்திக் குமார் அவரோட ஃப்ரெண்ட். சரி, நீங்க அவங்களுக்கு திட்டிங்க. சரி, லைசென்ஸ் இல்லன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? நான் அவனுக்கு திட்டங்க கேட்டியா? அவன் தான் என்கிட்ட சொல்றான். சரி, ஒருத்தர் சொன்ன ஆதாரத்தை தான பண்ணி சொல்லணும். ஆதாரம் கேட்டு இப்ப ஃபோன் பண்றேன். நான் ஒன்னு சொல்லட்டா? என் ஃப்ரெண்ட் வந்து இப்ப ஃபோன் பண்றேன். நான் சொல்லட்டா? இப்ப ஃபோன் பண்றேன். ஒன்னு நான் சொல்லட்டா? ஆதாரம் இல்லாம பேச முடியாது. கார்த்திக் குமார் சொன்னாங்க. கஸ்டமர் ரிவ்யூ நான் சொல்றேன். அப்படியா? அக்கா இங்க பாருங்க, கஸ்டமர் GST இல்லன்னு சொன்ன இருக்கு. அது நான் சொல்லல. நீ சொன்ன. நேத்து வீடியோல நீ சொன்ன. நேத்து வீடியோல நீங்க என்ன சொல்லிருக்கீங்க?
ஒரு புண்ணாக்கும் கிடையாது. ஒரு தெளிவா புண்ணாக்கு வீடியோ கிடையாது, பார்த்துக்கோ. நீங்க தான் பேசுனீங்க. நான் வீடியோ பார்த்துட்டு தான் கேட்டேன். இந்தா பாருங்க, நான் மாசம் மாசம் FSSI இருக்கு, பேசி பாருங்க. DSN, நான் மாசம் MSME மாசம் இருக்கு, பையன் எல்லாம் இருக்கு. இருந்தது. இப்ப நீ வீடியோல சொல்லணும், இது எல்லாம் இருக்குன்னு நீ சொல்லணும். நீ இப்ப இது இருக்கு காமிச்சாச்சு, உனக்கு ஆதாரம் காமிச்சாச்சு. தங்க இருங்க, நான் பேசுகிறேன், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எந்த கஸ்டமருக்கு கால் பண்ணி கார்த்திக் குமார் டிவிக்கு ஒண்ணு நல்லா பிரச்சனை நீ டிவிக்கே வச்சிருக்க, அதிமுக அதிமுக நல்ல கை பிடிச்சிருக்க. அதனால ஆனா டிவி கேள்வி பண்ற நீ இப்ப என்ன சொல்ல வர? எனக்கு நீ கேஸுக்கு போ, அதுக்கு போனா கேஸ் வேற மாதிரி போயிடும். இல்ல இல்ல அமைதியா இருங்க. இங்க பாருங்க, கஸ்டமர் ரிவ்யூ என்ன சாப்பிட்டா உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? நான் ஒண்ணே ஒண்ணு கேக்குறேன், கஸ்டமர் ரிவ்யூல எது தெரியுமா எடுக்கணும்? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கஸ்டமர் ரிவ்யூல எது எடுக்கணும் தெரியுமா? இப்ப நீ என்ன சொல்ற? இப்ப ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நான் கேட்க கூடாது. நான் கேட்கறது ஒரு வருஷம் என்னைக்கு வாங்குறது பாருங்க, certificate என்னைக்கு வாங்குறது பாருங்க. பாருப்பா நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேங்க. கஸ்டமர் நான் இப்ப போடுறேன். தம்பி, இல்ல, இதெல்லாம் தம்பி அமைதியா இருங்க. கஸ்டமர் ரிவ்யூ என்ன நீ பண்ணணும்? கஸ்டமர் ரிவ்யூ பேசல. இல்ல, நீங்க நீ அமைதியா என்ன இருங்க. சொன்ன? அவங்க customer சர்டிபிகேட் review இல்லைன்னு சொன்ன. அப்ப சாப்பிட்ட சர்டிபிகேட் பொருள்ல இருக்குன்னு ஏதாவது சொல்லு. கேடு மன்னிப்பு வந்துச்சு, கேளு. அவங்களுக்கு ஏதாவது இல்ல தங்க, நீங்க அமைதியா இருங்க. கேட்கறதா என்னடா கேளு. தங்க அமைதியா கொஞ்ச நேரம் இருக்கீங்களா? இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் நான் பேசி முடிச்சுக்கிறேன், அப்புறம் நீங்க பேசுங்க. கஸ்டமர் ரிவ்யூ FSSI அதிகாரி ஒண்ணும் போய் பண்ண நீங்க முடியாது. கேளுங்க. ஒண்ணும் அதை பண்ண சாப்பிட்டு முடியாது. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணும் பண்ண ஆச்சு, முடியாது. ஏதாவது என்னமாவது ஆச்சு ஆமா, அப்படின்னாதான் எதுக்கு பண்ண அதுக்கு முடியாது? நம்ம கஸ்டமர் ரிவ்யூ எடுக்கணும். அவர் தப்பு பண்றாங்க, நீங்க தட்டியா அப்படியா? நீங்க வந்து என்னோட பிசினஸ்ல கை வச்சுட்டு போவீங்க, நான் வந்து உங்களை கொஞ்சமா பிசினஸ் இருக்கிற கஸ்டமர் நான் ஃபோன் பண்ணி கேக்குறேன். சரி கஸ்டமர் கிட்ட இருந்து என்ன ரிவ்யூ நீங்க எடுங்க? யாருக்கு விக்கிறீங்க? மக்கள் தானே விக்கிறீங்க. ஆமா. மக்களோட ரிவ்யூ நான் போட்டா உங்களோட ரிவ்யூ எடுங்க. பாப்போம். சாப்பிட்டா பாப்போம். காட்டுங்க, கொடுங்க. போன்ல ரெக்கார்ட் பண்ணி நான் அடிக்கிறேன். போடு. எடுங்க பாப்போம். நீங்க யாரும் பேசக்கூடாது. சரி சரி கார்த்திக் குமார்ன்றவருக்கு அடிக்க கூடாது. சரி, இது ஒண்ணு நான் கேட்கிறேன். கார்த்திக் குமார் அடிக்கல. சரி சரி, வாங்கி சாப்பிட்டவங்க இந்த பொருள்னால என்ன விளைவுகள் வந்துச்சு அதை ப்ரூஃப் பண்ணணும். எவனாவது வாய்க்கு வந்து பேசுறதுல நான் ஆதாரம் எடுக்க முடியாது. எனக்கு 1000 எதிரி இருப்பான், அவன் ஒரு வாய்க்கு வந்ததுனால பேசிட்டு இருப்பான், அதெல்லாம் நான் ஆதாரம் எடுக்க முடியாது. என்ன யார் வீட்டுல இன்னைக்கு போறாங்க? என் வீட்டுல கத்திரி நீங்க அவ்வளவு தப்பு பண்ணிருக்க. நான் எங்க கஸ்டமர் ரிவ்யூ நான் அடி, என்ன அடி பேசுறேன்? பார்த்துக்குவோம். உட்காருங்க. என்ன பண்றீங்க? இல்ல, நானும் பார்த்துக்குவேன். எவன் phone பண்ணி சொல்றதுன்னு நான் வைக்க முடியுமா? அப்ப நான் சொல்றேன். Hey!